வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் வந்து மூன்றாவது கண். இந்த ஒரு படம் வந்து இப்போ தேட்டரில் ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. இந்த ஒரு படத்தோட மெயின் ஹீரோவாக நம்ம விதார்த், நம்ம கலையரசன் இந்த ஒரு படத்தில் முக்கிய கதாநாயகனாக நடிச்சிருக்காங்க. சரி, இந்த ஒரு படத்தை நம்ம பார்க்கும்போது இதில் மெயினாக நம்ம பார்க்கறது காரணம் கலையரசன். கலையரசன் எதுக்காண்டி நான் சொல்கிறேன்னா, அவர் நடிக்கக்கூடிய படத்தில் அவர் எண்டில் வந்து இறந்துருவாப்புல. சரி, இந்த படத்துலையும் எண்டில் வந்து இறந்துருவாப்புல அப்படின்னு பார்த்தா, அப்படியே ஒரு ஆப்போசிட்டாக இன்னொரு ட்விஸ்ட்டு. நம்ம கலையரசன் இறந்துருக்க மாட்டாப்புல, அதில் வேற ஒரு கேரக்டர் வந்து இறந்துருப்பாப்புல. அதை நினச்சி நம்ம கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கலாம். நம்ம விதார்த்து நம்ம கலையரசன்லாம் அவங்க நடிச்சிருக்காங்களே, அப்படி என்னதான் இருக்குது, அதுவும் இல்லாமல் இது ஒரு படம் கிரைம் த்ரில்லர் படம் மாதிரி கொண்டு போயிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ப்ரொமோஷன்லேருந்து எல்லாம் பண்ணால் கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லி, சரி இந்த படத்தில் அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு உட்காந்து போய் பார்த்தா, தமிழ் சினிமாவில் வழக்கப்பட்ட ஒரு கதையம்சமாக கொண்டதை இந்த ஒரு படத்தை இந்த மூன்றாவது கண்ணா எடுத்து வச்சிருக்காங்க கைஸ். ஒவ்வொரு சீனு நமக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கே இருக்காது, ரொம்ப போரிங்காக போகிற மாதிரி தான் இருந்துச்சு. மித்தபடி இந்த படத்தோட நமக்கு கதையை நம்ம பார்க்கும்போது லாஸ்ட் ஒரு 20 நிமிஷம் சீன் தான் பார்க்குறது கொஞ்சம் நல்லா ரசிக்க முடியாமல் இருந்துச்சு. மித்த இந்த இடைப்பட்ட நேரம்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃபு கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் போக போக படத்தோட எண்டில் தான் கொஞ்சம் நமக்கு ஒரு எங்கேஜிங்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சரி, இந்த ஒரு படத்தில் நம்ம கதையை நம்ம பார்க்கும்போது ஒரு கம்பெனி ஒன்று இருக்குது. அந்த கம்பெனி சுற்றி ஒரு 4 முக்கியமான ஒரு கேரக்டர் காமிக்கிறாங்க. அந்த 4 கேரக்டர் தான் ஒரு ஆள் ஒவ்வொரு கேட்டகரியாக இருக்காங்க. எப்படின்னா, அந்த கம்பெனியில் வந்து ஒரு மேனேஜர் ஒருத்தர் இருக்காப்புல. அந்த ஒரு மேனேஜர் வந்து ரொம்ப ஒரு கெடுபடியான ஆள், ரொம்ப மண்டகரத்துக்கு பேசுகிறக்கூடிய ஒரு ஆளாக இருக்காப்புல. அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் அந்த கம்பெனிலேருந்து எம்டி வர அவர் சொல்கிறது தான் கேட்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. ஒரு கட்டத்தில் வந்து வழக்கப்பட்ட வேலைக்கு வராத சண்டை சச்சரவுலாம் ஒரு கட்டத்தில் வந்து இந்த கம்பெனியில் வந்து நடந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் ஒரு பொண்ணு ஒன்று கம்பெனிக்கு வந்து ஒரு இன்டர்வியூ ஒன்று வந்து அடுத்த நாளே அந்த பொண்ணு வந்து ஒரு யாரோ அந்த கம்பெனியில் இருக்கிறவங்க வந்து ரேப் பண்ணிடுறாங்க. இதை பார்த்த அந்த பொண்ணு வந்து இது யார் பொண்ணான்னு ஒன்றுமே புரியாது. ஒரு இன்டர்வியூ போனதுனால அவளுக்கு வந்து இவ்வளோ பிரச்சனை ஒன்று வந்திருக்கு. அந்த கம்பெனியில் இருக்கிற ஆளுங்க நம்மளை வந்து ஏதோ பண்ணிட்டானு வச்சுட்டானுங்க அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒன்று யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கு. அதே சமயம் அந்த அந்த கம்பெனியில் இருக்கிற மேனேஜர் வந்து திடீர்னு இறந்துறாப்புல ஒரு மர்மமான முறையில். அதுக்கப்புறம் அந்த கம்பெனியில் இருக்கிற ஆள் வந்து ஏகப்பட்ட பேரை நம்ம அந்த மேனேஜர் வந்து ரொம்ப ஒரு எப்படி சடாவடியான பேச்செல்லாம் பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த கம்பெனியில் வந்து மேனேஜர் வந்து கம்பெனியில் இருக்கிற ஆளுகெல்லாம் வம்புழுத்திருப்பாப்புல. அவர் இறந்தது ரொம்ப ஒரு மர்மமான முறையில் தான் இறந்துருப்பாப்புல. அவர் இறந்ததுக்கு அந்த 4 பேர்த்துக்கு என்ன ஒரு தொடர்பு, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து பே பண்ணவன் யாரு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அந்த மேனேஜர் இறந்ததுக்கு இந்த கம்பெனிக்கு ஒரு என்ன ஒரு தொடர்பு, அப்படிதாங்க சேர்ந்த ஒரு படத்தோட ஒரு கதையம்சமாக இருக்குது. அதை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாப்லேயே நம்ம வந்து சொல்லிடுவானுங்க. இதில் வந்து ஒரு கேரக்டர் ஒன்று இறந்துருவாங்க. அந்த ஒரு கேரக்டர் வந்து இறந்தது வந்து நான் படத்தில் சொல்ல மாட்டேன், நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த படத்தில் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் நல்லா சுவாரஸ்யமாக போகுதுன்னு பார்த்தா அப்படி இல்லை கைஸ். எல்லாமே வழக்கப்பட்ட ஒரு கதை மாதிரி தான் போச்சு. ஆனால் நம்ம கலையரசன் அவருக்கு வந்து ஒரு கதை மாதிரி ஒன்று நீட்டாக போகிற மாதிரி இருந்துச்சு. எப்படின்னா அவருக்கு வந்து எந்த ஒரு சத்தமும் கேட்க கொள்ளாமல் ஒரு அமைதியான ஒரு கேரக்டர் இருக்கிற மாதிரி காமிச்சிது. அதை பார்க்கும்போது அவர் கேரக்டரிங் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்க முடியாத இருந்துச்சு. மித்தபடி நம்ம விதார்த் அவரோட ஆக்டிங்கை பார்க்கும்போது எல்லாம் பார்க்குறதுக்கு தரமாக இருந்துச்சு. ஆனால் இன்னொரு பஞ்சாயத்துனா அவருக்கு வந்து ஒரு டைலாகே கிடையாது கேஸ். படத்தை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரை அவருக்கு டைலாகே கிடையாது. இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு தரமான சம்பவத்தை இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அதே மாதிரி அவர் வர சீனில் உள்ள ஒரு மைண்ட் வாய்ஸ்னு ஒருத்தனை வந்து பேசுகிற மாதிரி ஒரு கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. அதை பார்க்கும்போது அந்த ஒரு 2 பேர் பாண்டியும் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்க முடியாதுச்சு. அதுக்கப்புறம் இந்த ஒரு படத்தில் ஹீரோயினி ஆக்டிங்லாம் எல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா ரசிக்க முடியாதாங்க சரிஞ்சு. மித்தபடி இந்த படத்தில் மெயினாக நம்ம சொல்ல வேண்டிய காரணம் நம்ம ஜான் விஜய், நம்ம கலையரசன், விதார்த் நடிப்பை தவிர நீங்கள் ஜான் விஜயோட நடிப்பு நீங்கள் பாருங்க கைஸ், தரமான நடிப்பு கொடுத்து போயிருக்காப்புல கைஸ். ஏன்னா ஏகப்பட்ட படத்தில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு 1-2 சீன் தான் வந்து வில்லனா மிரட்டி விட்டு இல்லை ஏதாச்சும் ஒரு காமெடி பண்ணிட்டு போயிடுவாப்புல. ஆனால் இந்த ஒரு படத்தில் வந்து ஒரு மெயினாக ஒரு எல்லாமே கலந்து காதல், கோபம், இந்த ஒரு நடிப்பை வந்து அவர் அழகாக சூப்பராக நடிச்சு கொடுத்துருப்பாப்புல. அதெல்லாம் பார்க்கும்போது தலைமை வேற லெவலில் அதை ஆக்டிங்காக போட்டு வேற லெவலில் சம்பவம் பண்ணியிருக்காப்புல. அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ரசிக்க முடியாது இருந்துச்சு கைஸ். கண்டிப்பாக அந்த படம் ஒன் டைம் தாராளமாக உட்காந்து பார்க்கலாம். அந்த படத்தை நீங்கள் பார்க்கறதுக்கு காரணம் நம்ம ஜான் விஜயா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் நடிப்பு இதில் வேற லெவலில் சம்பவம் பண்ணியிருக்காப்புல. கண்டிப்பாக அந்த படத்தை மிஸ் பண்ணாதே.